வணக்கம். நீங்க வந்து இண்டெம்னிட்டி பேல்மெண்ட் பிளட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்புறேன். அடுத்த முக்கியமான ஒரு டாபிக் என்னது கேட்டீங்கன்னா கேரண்டி தான். இந்த டாபிக் நம்ம எப்பயுமே நான் சொல்ற டெக்னிக் தான். டெஃபினிஷன், டைப், ஃபீச்சர்ஸ். எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்? டெஃபினிஷன், டைப், ஃபீச்சர்ஸ். இதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரைட்ஸ் ஆஃப் ஷூரிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன், டைப், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேரண்டி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேரண்டினா என்னது சார்? உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து எக்ஸ் கேவ் லோன் டு வை. எக்ஸ் வைக்கு லோன் கொடுத்தாங்க, சரியா? அதுக்கு Z என்ன பண்றாங்க? Z is entering into guarantee to Y. வைக்கு கேரண்டியாக Z இருக்கிறாங்க. அப்படின்னா Y பே பண்ணலைன்னா Y, if Y failed to pay, who will come and pay? Who should come and pay? Z. So this is a primary contract. This is a secondary contract. What is the primary contract? The debt. The obligation is the primary contract. What is the secondary contract? Secondary contract is the surety contract. அதாவது இங்க மூணு பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. எக்ஸ் தான் கிரெடிட்டர், Y தான் டெப்டர், Z தான் surety or guarantor அப்படின்னு சொல்லலாம். ஏங்க, அதாவது இங்க மூணு பேர் இருக்கிறாங்க சார். ரெண்டு கான்ட்ராக்ட் தானே சார் இருக்குது? இல்லைங்க, மூணு கான்ட்ராக்ட் இருக்குது. அதாவது எக்ஸும் வையும் பிரைமரி, ஒய்யும் சாரி எக்ஸும் ஜெட்டும் செகண்டரி, எக்ஸும் வையும் பிரைமரி. இப்போ இங்க ஒரு இம்ப்ளைடான கான்ட்ராக்ட் இருக்குது. ஏன் கேட்டீங்கன்னா இங்க there is an implied contract. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் டெல் யூ தி ரீசன். வை பே பண்ணல, who will pay? Z. அப்ப நான் கேக்குறேன், Z வந்து Y கிட்ட இருந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் எடுத்துப்பாங்களா இல்லையா? கம் ஆன் டெல் மீ. இஃப் Z pays instead of Y, Z can recover the amount from Y. Yes or no? Correct. So இங்க கேரண்டினா என்ன? One person is promising the other person that if the debtor fails to pay the amount or fails to perform the duty, he shall come and perform the duty. இது டெஃபினிஷன் கிடையாது, அது மீனிங் தான். டெஃபினிஷன் நான் சொல்றேன். மீனிங் என்னன்னா, one party promises to perform the contract on the default of other party. அவன் டிஃபால்ட் பண்ணிட்டானா I will come and do it. அதுதான் கேரண்டி. இங்க பார்ட்டிஸ் வந்து கேரண்டர் இருக்கிறாங்க, கிரெடிட்டர் இருக்கிறாங்க, டெப்டர் இருக்கிறாங்க. கிரெடிட்டர் வந்து லோன் கொடுக்கறவன், டெப்டர் காசை திருப்பி கொடுக்க வேண்டியவன். Surety or guarantor is the person who is acting as the guarantee. There are three contracts, one primary, one secondary, and one is implied. What is meant by implied? If Z pays, Y should reimburse Z. So three parties, three contracts. We call guarantee as tri-party agreement. They can ask you a question. Explain the concept of tri-party agreement. If they ask that question, you have to write this. You have to draw. You need not draw the diagram, but write in a descriptive manner. எழுதுங்க. எழுதினதுக்கு அப்புறம் நீங்க பாயிண்ட் வைஸா நீங்க எழுதணும். கேரண்டினா என்ன, எத்தனை பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, பிரைமரி கான்ட்ராக்ட்னா என்ன, செகண்டரி கான்ட்ராக்ட்னா என்ன, இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னா என்ன. ஓகேங்களா கைஸ்? டெஃபினிஷன். Contract of guarantee is a contract. It's a contract to perform the promise made or discharge liability of a third person in case of his default. அவனுக்காக, அதாவது தேர்ட் பார்ட்டி டிஃபால்ட் பண்ணினா ஐ வில் கம் அண்ட் டு இட். தட் இஸ் கான்ட்ராக்ட் டு பெர்ஃபார்ம் த கான்ட்ராக்ட் இஃப் தி தேர்ட் பார்ட்டி ஃபெயில்ஸ். இது மணியே ஆகணும்னு இல்ல. இட் கேன் பி எனி சார்ட் ஆஃப் டியூட்டி ஆர் எனி சார்ட் ஆஃப் அப்ளிகேஷன். அவன் தப்பு பண்ணினா நான் வரேன். காம்பன்சேஷன் கிடையாது, performance of duty. Mainly மணியில தான் வரும். It could be anything. If he do not give the laptop, I will come and give you the laptop. If Z did not give back the laptop, I will come and give you the laptop. இது வந்து கேரண்டி தான். So it may not be money, it can be money or money's worth. Okay, இங்க நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் மறுபடியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மூணு பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, மூணு கான்ட்ராக்ட் இருக்கு சொல்லிட்டேன். ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் படிச்சுக்கங்க நல்லா. இப்போ டெஃபினிஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டெப்ட் இருக்கணும். there should be a debt. ஏன்னா the purpose of guarantee is a security. ஏன் கேரண்டி கொடுக்குறாங்க? சேஃப்டிங்க. கேரண்டி சொன்னாலே சேஃப்டி தானே, சொல்லுங்க. ஓ, கேரண்டி இருக்குது, பிரச்சனை இல்லை. அவன் டெப்ட் தரலையானாலும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியா இருக்குது. ஸோ ஒரு டெப்ட் இருக்கணும், வேலிடான டெப்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய பர்பஸ் வந்து செக்யூரிட்டி. செகண்ட் ஒன் என்னது கேட்டீங்கன்னா, the contract of guarantee should also be supported by some consideration. Consideration is a must. A guarantee without consideration is void. ஆனா but there is no direct consideration between surety and creditor. ஏங்க ஒரு விஷயம் நான் சொல்லணும். இங்க
இங்க கன்சிடரேஷன் அமௌண்ட் இருக்குது. ஆனா இங்க இந்த கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ணும்போது there is no consideration. Why? ஆல்ரெடி இங்க கன்சிடரேஷன் போயிடுச்சுல, இங்க லோன் போயிடுச்சுல, பிரைமரி கான்ட்ராக்ட்ல லோன் போயிடுச்சு. அதனால that consideration is sufficient to make this contract valid. ஏன்னா எக்ஸும் செட்டும் என்டர் பண்ணும்போது there is no consideration. கன்சிடரேஷன் எப்ப வரும்? வை ஃபெயிலியர் ஆனா தான் வரும். பிகாஸ் இட்ஸ் a contingent contract. It may or it may not happen. அதனால பிரைமரி கான்ட்ராக்ட்ல கன்சிடரேஷன் இருந்தா போதும், கேரண்டி கான்ட்ராக்ட்ல டைரக்ட் கன்சிடரேஷன் தேவையில்லை. That's what they are coming to tell you. Third point, even if the principal debtor is incompetent, the guarantee is valid. But surety is incompetent, the guarantee is void. ஏங்க மைனருக்கு நான் கேரண்டி ஆகலாம், வேலிட் தான். ஆனா மைனரே கேரண்டர் ஆக முடியாது, மைனருக்கு கேரண்டர் ஆக முடியாது. ஆனா மைனருக்காக நான் கேரண்டர் ஆகலாம், பிரச்சனை இல்லை. So debtor can be minor, but surety should always be competent person. Next, நான் மறுபடியும் சொன்ன விஷயம் தான், டெப்ட் வேலிடான டைம் பார் ஆகாம லீகலா என்ஃபோர்சிபிள் ஆகிற டெப்ட் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் என்னது கேட்டீங்கன்னா, எனி கேரண்டி விச் இஸ் obtained. அதான் சொல்றேன். அதாவது இப்ப கேரண்டி சொன்னா யாருக்கும் கான்ட்ராக்ட்ங்க ரொம்ப சிம்பிள். கிரெடிட்டருக்கும் ஷூரிட்டிக்கும் தான் கான்ட்ராக்ட், கிரெடிட்டருக்கும் ஷூரிட்டிக்கும் தான் கான்ட்ராக்ட். ஸோ இங்க வந்து இஃப் there is any sort of misrepresentation, misunderstanding or fraud அப்படின்னு இருக்குதுன்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி will be treated as immaterial, will be treated as invalid. So if there is misrepresentation or fraud, or they are not properly communicating the terms and conditions, then the contract of guarantee will be invalid. Next, if guarantee which is obtained by keeping silence as to material circumstances, அதாவது கிரெடிட்டர் வந்து ஒண்ணுமே ஃபுல்லா சொல்றது இல்ல, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் கம்யூனிகேட்டட், மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் கெப்ட் சைலண்ட் பை த கிரெடிட்டர், வாட் ஹேப்பன்ஸ்? கேரண்டி ஆல்சோ வில் பிகம் இன்வாலிட் அண்ட் இட் நீட் நாட் பி இன் ரைட்டிங், இட் கேன் பி ஓரல் ஆல்சோ. அண்ட் ஃபைனலி இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம், இப்போ நீங்க ஜாயிண்ட் ப்ராமிசஸ் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி கோ ஷூரிட்டி. நான் என்ன சொல்றேன்னா, நான் கேரண்டி தரேன், ஆனா நான் தனியே இல்லை, என் கூட மிஸ்டர் ஏவும் வருவான், நானும் அவனும் சேர்ந்து கேரண்டி தரோம்னு சொன்னோம்னா, நான் மட்டும் இல்ல, நானும் மிஸ்டர் ஏயும் வரணும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேரண்டி தரோம். there can be more than one guarantee. அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த எல்லா கேரண்டிஸும் வரணும், எல்லா கேரண்டிஸும் அக்ரி ஆகணும். வேற a person gives a guarantee upon a contract that creditor shall not act until the other person has joined as co-surety. நான் என்ன சொல்றேன், கிரெடிட்டர் வெயிட் பண்ணுங்க, அவனும் வரட்டும், என் ஃப்ரெண்டும் வருவான், கேரண்டி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தர போறோம், நாங்க சேர்ந்து தந்தா மட்டும் நீங்க லைபிலிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, போதும், நீங்க லோன் கொடுங்க, இப்ப கொடுக்காதீங்க. So which means I and my friend will join as a guarantor, then only the contract of guarantee will begin. அப்படி கான்ட்ராக்ட்ல வச்சிருக்காங்கன்னா, if there is co-surety. Are you getting the point? Yes or no? Yes. Now types, definition படிச்சிட்டோம், features படிச்சிட்டோம், types. Specific guarantee means there is a specific transaction, single debt, ஒண்ணுமே இல்லைங்க. Specific guaranteeனா என்ன? நான் லோன் வாங்கினேன், அதுக்கு என்னுடைய அங்கிள் வந்து எனக்கு கேரண்டரா வந்துட்டாங்க, this is specific guarantee. ஆனா what is continuing guarantee? There is not only one transaction, series of transaction, lots of transactions are present. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? புரியல. அதாவது இப்போ 12 months ரெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டுக்கு எடுத்தேன், there are 12 months. So 12 months 12 transactions. 12 டிரான்சாக்ஷனுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட் சூரஜ் தான் வந்து, சூர்யா தான் வந்து எனக்கு கேரண்டரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்காக கேரண்டரா இருக்கிறாங்கன்னா, அங்க சூர்யா வந்து என்ன கேரண்டி கொடுக்குறான்? அவன் வந்து கண்டினியூயிங் கேரண்டி, அதாவது நாட் only one transaction, series of transaction. எக்ஸாம்பிள் ரெண்ட். ரொம்ப முக்கியம், ஸ்பெசிபிக் கேரண்டி cannot be revoked. ஸ்பெசிபிக் கேரண்டி ரிவோக் பண்ண முடியாது, ஸ்பெசிபிக் கேரண்டி டெர்மினேட் பண்ண முடியாது, cannot be revoked. கேரண்டர் ரிவோக் பண்ண முடியாது. ஆனா கண்டினியூயிங் கேரண்டி கேன் பி ரிவோக்ட், ரிவோக் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம். we will learn this in depth. I will tell you. Wait. Difference between indemnity guarantee, first start with definition, end with examples. ஏங்க சட்டுன்னு சொல்றேன், இங்க 2 parties, அங்க 3 parties. இங்க வந்து பிரைமரி, இங்க வந்து செகண்டரி கான்ட்ராக்ட். கேரண்டி கான்ட்ராக்ட் செகண்டரி தான், இண்டெம்னிட்டியே பிரைமரி கான்ட்ராக்ட் தான். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு விஷயம் நல்லா படிச்சுக்குங்க. அந்த ஈவெண்ட் நடக்கணும் இல்ல, என்ன ஈவெண்ட் நடக்கணும்? அந்த அன்சர்டேன் ஈவெண்ட் நடக்கணும், நஷ்டம் வரணும், வந்தா தான் இண்டெம்னிட்டி பர்ஃபார்ம் பண்ணணும். இங்க அப்படி இல்லைங்க, அவன் டெப்ட் பே பண்ணலனா ஐ வில் பே. Time to act. Indemnifier need not act at the request of the indemnity holder. அதாவது இப்ப indemnity holder is coming and requesting, ஐயோ எனக்கு லாஸ் வரப்போகுது, காசு கொடுங்க சொன்னா காசு கொடுக்க தேவையில்லை. ஆனா கேரண்டியில அப்படி இல்லைங்க. கேரண்டியில
டெப்டர் வரா, அண்ணாச்சி என்னால கொடுக்க முடியாது அண்ணாச்சி, நீங்க கொடுத்துருங்க, நீங்க தானே கேரண்டி கொடுத்துருங்க சொல்லி அவன் கதறி வரான்னா, அவன் ஓடி என்கிட்ட வரான். டெப்டர் இஸ் coming and crying in front of me. Should I pay? Answer is yes. Should I pay? Answer is yes. இங்க பர்பஸ், இங்க வந்து லாஸ் சேஃப்கார்ட் பண்றது, இங்க வந்து சேஃப்டி செக்யூரிட்டி பண்றது. இண்டெம்னிட்டில எல்லா பார்ட்டிஸும் காம்படென்டா இருக்கணும். கேரண்டி பொறுத்த மட்டும் கேரண்டர் காம்படென்டா இருக்கணும். கேரண்டர் காம்படென்டா இருக்கணும். ப்ளீஸ் ஸ்டடி எனி 4 பாயிண்ட்ஸ் கைஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன குட்டி டாபிக், நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷூரிட்டிஸ் லைபிலிட்டி. ஷூரிட்டிக்கு எவ்வளவு லைபிலிட்டி? ஏங்க டெப்டருடைய லைபிலிட்டி என்னவோ அதுதானே ஷூரிட்டி பே பண்ணணும். டெப்டர் 1,00,000 கடன் வாங்கியிருக்கிறானா, 1,00,000 கடன் வாங்கியிருக்கிறானா, ஷூரிட்டி 1,00,000 கொடுக்கணும். எப்போ அவன் கொடுக்கலன்னா ஐ ஷுட் பே 1,00,000. So my liability is co-extensive. Liability of surety is co-extensive to that of principal debtor. Co-extensive means similar னு அர்த்தம். Unless otherwise provided in the contract. அப்படின்னா கான்ட்ராக்ட்ல வேற என்ன சொல்றாங்கன்னா வேற மாதிரி, ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா சிமிலரா இருக்கும். நெக்ஸ்ட், liability of surety is of secondary in nature. ஏன் செகண்டரி? டெப்டர் கொடுக்கலனா தான் நான் வருவேன். எஸ் ஆர் நோ? தேர்ட் பாயிண்ட், வேர் a debtor cannot be held liable. ஏங்க டெப்டர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, டெப்டர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டான், டெப்டர் லயபிள் ஆகல அப்படின்னு வந்துருச்சுன்னா ஷுவரிட்டியும் சீஸ் ஆயிடுவான், ஷுவரிட்டிக்கும் டெப்ட் வராது. டெப்டரை கிரெடிட்டர் ரிலீஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நானும் ரிலீஸ் ஆயிடுவேன். One more example, where a debtor cannot be held liable on account of any defect. ஏதோ டாக்குமெண்ட்ல என்ன பிரச்சனைனால டெப்டர் வந்து ஃப்ரீ ஆயிட்டான், டெப்டர் குஷி, அவன் விட்டுட்டாங்க. Simultaneously, surety also will be discharged. Creditor may choose to proceed against surety first unless there is agreement to contrary. இப்போ நான் கேட்கிறேன், கிரெடிட்டருக்கு காசு வரல, கிரெடிட்டர் ஃபர்ஸ்ட் யாரை சூ பண்ணுவாங்க? ஆன்சர் கேரண்டியே தானே. நான் கேரண்டி கொடுக்குறேன், யாருக்காக? எக்ஸுக்காக, வைக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் கொடுக்கலன்னா வை வந்து ஃபர்ஸ்ட் என்னத்தான் கொல்லுவான், அவனை கொல்ல மாட்டான், பிகாஸ் நான் தான் கேரண்டி. இதை நல்லா படிச்சு வச்சுங்க, 4 மார்க்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தக்கத்தளவா படிச்சு வச்சுங்க வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 கான்செப்ட், டிஸ்சார்ஜ் ஆஃப் surety and rights of surety. டிஸ்சார்ஜ் எப்போ surety will come to an end. There are 3 cases. ஒன்னு ரிவோகேஷன், ரிவோகேஷனா டெர்மினேஷன், ரிவோகேஷனா வித்ட்ராவல்னு அர்த்தம். நான் கேரண்டி கொடுத்துட்டேன், நான் வித்ட்ரா பண்ண போறேன், பண்ணலாமா? பண்ணலாம். கண்டக்ட் ஆஃப் கிரெடிட்டர், கிரெடிட்டருடைய நடைமுறை நடவடிக்கையினால என்ன ஆகுது? Contract will come to an end or due to invalidation. இந்த 3 ரீசன்ஸ்னால guarantee may come to an end. Very important points. First, revocation அப்படின்னு சொன்னா என்ன? இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். Continuing guarantee can be revoked. Continuingனா என்ன? Series of transaction. 10 டிரான்சாக்ஷனுக்கு கேரண்டி கொடுக்குறேன்னா after 4 transaction I am planning to, guarantor is planning to revoke. Can you revoke? Yes. 4 டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் liable ஆக மாட்டேன், guarantor will come to an end. ஆனா specific guarantee cannot be, என்ன பாருங்க, ஸ்பெசிபிக் கேரண்டி cannot be revoked. ஆனா ரிவோக் பண்ணலாம். எப்போ ரிவோக் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒன்னு சொல்லித்தரேன். ஏ பிக்கு லெண்ட் பண்றான், சி வந்து கேரண்டியா போறான். இது என்ன கேரண்டி? ஸ்பெசிபிக் கேரண்டி. லேண்ட் இல்லமா, லெண்ட் 1 lakh லெண்ட். இந்த அமௌண்ட லெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஏ லெண்ட்ஸ் டு பி, ஐ கேன் ரிவோக். ஹூ? சி கேன் ரிவோக். லெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், டெப்ட் அக்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் சி cannot revoke. டெப்ட் அக்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி தான் ரிவோக் பண்ணலாம். So specific guarantee cannot be revoked but revoked before the debt goes to debtor. Continuing guarantee can be revoked by giving notice. ஏங்க கான்ட்ராக்ட் யாருக்கும் நடுவில்லைங்க, சிம்பிளுங்க. கிரெடிட்டருக்கும் கேரண்டருக்கும். கேரண்டர் நோட்டீஸ் கொடுத்தா போதும் கிரெடிட்டருக்கு. கண்டினியூங் கேரண்டி சொல்லும்போது என்னைக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் லைபிள் ஆக மாட்டான். அதாங்க சொல்லியிருக்காங்க. கண்டினியூங் கேரண்டி மே அட் எனி டைம் பி ரிவோக்ட். அட் எனி டைம் இட் கேன் பி ரிவோக்ட் அட் எனி டைம் பை கிவிங் நோட்டீஸ். நோட்டீஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபர்தர் டிரான்சாக்ஷன் நாட் லைபிள் ஃபார் ஃபர்தர் டிரான்சாக்ஷன். ஸ்பெசிபிக் கேரண்டி cannot be revoked but it can be revoked before debt accrues. இவ்வளவு பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அகைன் கான்ட்ராக்ட்ல ஒண்ணுமே சொல்லல, ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டு கான்ட்ரரி ஒண்ணுமே சொல்ல. எகெயின்ஸ்டா கான்ட்ராக்ட்ல ஒண்ணுமே இல்ல, பேசாம கான்ட்ராக்ட் சைலண்ட். ஷூரிட்டி செத்து போனா கண்டினியூயிங் கேரண்டி வில் கம் டு an end. ஸ்பெசிபிக் கேரண்டி எண்ட் ஆகாது, ஏன்னா ஸ்பெசிபிக் கேரண்டி லீகல் ஹேர் பண்ணணும். கண்டினியூயிங் கேரண்டில என்னைக்கு செத்து போறாங்களோ கேரண்டர் செத்து போயிடுறான். சி இஸ் லீகல் ஹேர் இஸ் லைபிள் பிகாஸ் இட் இஸ் ஸ்பெசிபிக் கேரண்டி. ஆனா கண்டினியூயிங் கேரண்டினா செத்து போனதுக்கு அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரிவோக் ஆகும், அதுக்கு முன்னாடி ஹீல் பி லைபிள். செத்து போனதுக்கு அப்புறம் it will come to an end with respect to dash guarantee.
கண்டினியூங் கேரண்டி. அடுத்தது வந்து ஒரிஜினல் கான்ட்ராக்ட் இஸ் கேன்சல்ட் அண்ட் நியூ கான்ட்ராக்ட் கம்ஸ் டு தி பிக்சர். இப்போ இங்க நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி there is a new contract coming. You are right. Novation, alteration பண்ணும்போது when old contract is cancelled and new contract comes into picture, this contract also will be cancelled. That's it. So இந்த மூணு விஷயங்கள் வந்து revocation by notice, revocation by death, revocation by changing the contract. Okay, next வந்து conduct of creditor. creditor உடைய நடவடிக்கை. creditor guarantor ஒண்ணுமே சொல்லாம terms vary பண்றாங்க. creditor is varying the terms of the debt without telling to guarantor. Guarantor is also discharged. Second one, discharge of a debtor. Surety is also ஏங்க debtor release பண்ணிட்டேன்னா creditor is also released. Sorry, surety is also released. நியூ கான்ட்ராக்ட் வருது. இப்பதான் சொன்னேன், மறுபடியும் சொன்ன விஷயம் தான் சொல்றான். இப்போ இதை புரிஞ்சுக்குங்க. எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன் தி லீகல் கான்சிக்வன்ஸ் ஆஃப் விச் இஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் த பிரின்சிபல் டெப்டர். கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்ட் விஷயம். எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன், ஏதோ ஒரு விஷயத்தினால டெப்டர் ரிலீஸ் ஆயிடுறான். டெப்டர் ரிலீஸ் ஆனா யாரும் ரிலீஸ் ஆயிடுவாங்க, கிரெடிட்டர். I will tell you an example. A told B to construct a house. I will give you bricks. C is the guarantor. Is it a valid guarantee? Yes. இங்க debt இல்லையே சார். debt இல்ல, duty, performance of the contract. B வீட கட்டி கொடுக்கணும், கொடுக்கலன்னா C வந்து கட்டி கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ கட்டுறதுக்கு முதல்ல A should give bricks, right? A is not giving bricks. A is omitted to give bricks. A உடைய A யாரு? A யாரியா? A யாரு? Creditor. Creditor is doing an act. Creditor is omitting to do some act. Whereby who is discharged? Debtor போயிடுறான், அப்ப நானும் போயிடுவேன், அவ்வளவுதான், கேம் ஓவர். இந்த எக்ஸாம்பிள் மறக்காதீங்க, கேட்பான். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கிரெடிட்டர் ஷூரிட்டிட்ட கேட்காம கம்போசிஷனை சேஞ்ச் பண்றாங்க. கம்போசிஷன் மீன்ஸ் வாட்? கம்போசிஷன் மீன்ஸ் யூ ஆர் சேஞ்சிங் த அக்ரிமெண்ட். யூ ஆர் சேஞ்சிங் த திஸ் பிரைமரி அக்ரிமெண்ட்டை சேஞ்ச் பண்றாங்க, ஆல்டர் பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்துறாங்க. கேட்காம பண்றாங்கன்னா யூ ஆர் வேரியிங் த ஒரிஜினல் கான்ட்ராக்ட் இன்எவிட்டபிளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்காம பண்றாங்க. you கண்டிப்பா what will happen? surety will be discharged. next, promise to give time. என்ன சொல்றான்னா, கிரெடிட்டர் சொல்றான், தம்பி டெப்டர் தம்பி பயந்துக்கார தம்பி, நான் உனக்கு டைம் தரேன், எக்ஸ்ட்ரா 2 மாசம் எடுத்துக்க. அப்ப இவன் நினைச்சுப்பான், மைண்ட் வாய்ஸ், என்னையா நீ கேரண்டி அப்புறம் வச்சிருக்கேன்னு நினைச்சுப்பானா மாட்டானா? அவன் மாட்டான், கண்டிப்பா நினைச்சுப்பான். இப்போ இவனுக்கு டைம் கொடுக்குறேன்னு இவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் கேரண்டி அப்பவே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா எங்கிட்ட சொல்லலாம் ஒண்ணுமே நீ பண்ணக்கூடாது, நான் தான் உனக்கு சேஃப்டி, அப்ப எங்க தான் நீ முதல்ல சொல்லணும். நெக்ஸ்ட், இது ரொம்ப தீவிரமான விஷயம். ப்ராமிசஸ் நாட் டு சூ. கிரெடிட்டர் டெப்டர் சொல்றாங்க, டெப்டர் நீ ஜாலியா இருந்துக்க, உன சியூவே பண்ண மாட்டேன், ஐ வாண்ட் சியூ, யூ பி ஹாப்பி. அப்ப கேரண்டர் மைண்ட் வாய்ஸ், என் மைண்ட் வாய்ஸ் என்னையா, என்னை பார்த்தா உனக்கு என்ன மாதிரி இருக்குது, அவனை சியூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்ப நான் யாரு? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி, போயிடு தம்பி அப்படின்னு யாருக்கு கோபம் வந்துடும்? கேரண்டருக்கு. பிகாஸ் கேரண்டர் கிட்ட கேட்காம டெப்டர் சொல்றான், டெப்டர் பரவாயில்ல நீ டிஃபால்ட் பண்ணிக்க, உன்னை சியூ பண்ண மாட்டேங்க, ஹாப்பியா ஜாலியா இருந்துக்க அப்படின்னு சொன்னா யாருக்கு வேலை வரும்? இவனுக்கு வேலை வரும் இல்ல, பாவம், இவனும் பாவம் தானே, சொல்லுங்க. So they are promising to give time without whose consent? Surety's consent. Surety கேட்டுட்டு என்ன வேணா பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, எஸ் ஆர் நோ. இது வந்து கொஞ்சம் முக்கியமான அடுத்த பாயிண்ட். நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற விஷயம் வந்து கண்டக்ட் ஆஃப் கிரெடிட்டர்ல மூணாவதான பாயிண்ட் என்னது கேட்டீங்கன்னா, கிரெடிட்டர் டஸ் எனி ஆக்ட் which is inconsistent with the rights of the surety. ரைட் ஆஃப் த ஷூரிட்டியை பாதிக்குது, ரைட் இம்பயர் ஆகுது. புரியல சார்? நல்லா கவனமா கேட்டுக்குங்க, இது கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான டிஃபரெண்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஏ பி சி. ஏ யாரு? கிரெடிட்டர். பி யாரு? டெப்டர். சி யாரு? கேரண்டர். A is lending and B is lending 1 lakh. B is keeping gold worth rupees 60,000. C is also guarantor for 1 lakh னே வச்சுக்கோங்க.
ஏன் சார் கேரண்டி கொடுக்குறாங்க, பிளட்ஜ் பண்றாங்க, ஏன் லூசா சார்? சேஃப்டிக்காக என்ன தோணா பண்ணுவாங்க. சரி பரவாயில்ல, இப்ப நான் கேட்கறேன் என்னன்னா, கொஸ்டின், இஃப் பி டிஃபால்டட், பி டிஃபால்ட் பண்ணா சி எவ்வளவு பே பண்ணா போதும்? 40,000. ஏன்னா ஆல்ரெடி 60,000 இருக்குது இல்ல. கேரண்டி கொடுத்தாலும், இப்ப நான் கேட்கிறேன், சி 1 lakh கொடுத்தாலும் ஏ ஷுட் கிவ் பேக் த கோல்ட் டு ஹிம். பிகாஸ் இந்த கோல்டு வந்து சி காசு பே பண்ணிட்டான்னா அந்த கோல்டு வந்து சிக்கு உண்டான கோல்டு. நீங்க ஆலோசனையை பண்ணி பாருங்கம்மா எல்லாரும், சிம்பிளுங்க. ஏ கையில கோல்டு செக்யூரிட்டியா இருக்குது. இப்போ சி வந்து பேமெண்ட் கேரண்டர் பெய்டு, அப்ப அவங்ககிட்ட ஃபுல்லா கோல்டு வரணும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு பே பண்ணா போதும்? 40,000. அதான் சொல்றாங்க, 40,000 பே பண்ணா போதும். இப்போ இந்த ஷுவரிட்டியுடைய ரைட்டை, இந்த கோல்ட ஏ வந்து தொலைச்சிட்டான். ஏ தொலைச்சிட்டான், கிரெடிட்டர் கிரெடிட்டர் கோல்ட தொலைச்சிட்டான், கோல்ட லூஸ் பண்ணிட்டான். யாரோ ஸ்டீல் பண்ணிட்டாங்க, யாரோ ஸ்டீல் பண்ணிட்டனால கோல்டு தொலைஞ்சு போயிடுச்சு. എന്ത് പറ്റി? ഗോൾഡിന് എന്ത് പറ്റി? മലയാളീസ് കാണുന്നുണ്ടോ? ഒന്ന് വേഗം യെസ് ഓർ നോ. ഗോൾഡിന് എന്ത് പറ്റി? ഗോൾഡ് കാണാണ്ട് പോയി, ഗോൾഡ് തൊലഞ്ഞു പോയിടുച്ച്. സോ നൗ വാട്ട് ഈസ് ഹാപ്പനിങ് ഹിയർ? Now what is happening here? Now what is happening here? C will be discharged to the extent of 60,000. அவன் 40,000 தான் பே பண்ணணும், 60,000 பே பண்ண தேவையில்லை. C is discharged to the extent of 60,000. அந்த வேல்யூ, அவனுடைய ரைட் எவ்வளவோ அது வரை அவன் டிஸ்சார்ஜ் ஆயிடுவான். யாரு? கேரண்டர் will be discharged. Surety will not be fully discharged. He will be discharged up to that value of the right. அவனோட ரைட் எவ்வளவோ அது வரை டிஸ்சார்ஜ் ஆயிடுவான். நான் இன்வாலிடேஷன் நான் சொல்ல தேவையே இல்லை. எப்ப இன்வாலிட் ஆகும்? மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராடு, விஷயத்தை ஃபுல்லும் சொல்லல. ஹி இஸ் கீப்பிங் சைலண்ட். யாரு கீப்பிங் சைலண்ட்? கிரெடிட்டர் இஸ் கீப்பிங் சைலண்ட். கிரெடிட்டர் கேரண்டர் ஒண்ணுமே சொல்லல. அது மட்டும் இல்லாமல் கோஷூரிட்டி வரல சார். கோஷூரிட்டி ஹாஸ் நாட் ஜாயின்ட். கோஷூரிட்டி ஜாயின் பண்ணல. கோஷூரிட்டி ஜாயின் பண்ணா சொல்லியிருக்காங்க, பட் கோஷூரிட்டி எங்கூட ஷூரிட்டி யாரும் ஜாயின் பண்ணல. ஸோ கான்ட்ராக்ட் வில் நாட் பிகின், கான்ட்ராக்ட் வில் கம் டு அன் எண்ட். நெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க ரிவோகேஷன். அதுல வந்து நோட்டீஸ் படிச்சுக்கங்க, டெத் படிச்சுக்கங்க, நோவேஷன். அப்புறம் வந்து கண்டக்ட் ஆஃப் கிரெடிட்டர் ரொம்ப முக்கியம். இன்கன்சிஸ்டன்டா என்ன பண்றானா அது வரும். அப்புறம் வந்து கம்போசிஷன், ப்ராமிஸ் டு பே டைம் ஆர் ப்ராமிஸ் டு கிவ் டைம், ப்ராமிஸ் டு கிவ் டைம் ஆர் ப்ராமிஸ் நாட் டு சீவ் படிச்சுக்கங்க. when you are varying the terms, அது ரொம்ப முக்கியம். டேர்ம்ஸை வேரி பண்ணும்போது கேட்காம வேரி பண்ணா ஷூரிட்டி இஸ் டிஸ்சார்ஜ். இன்வாலிடேஷன்ல 3 பாயிண்ட் படிச்சுக்கங்க, அவ்வளவுதான். இப்போ ஷூரிட்டி வில் நாட் பி, இந்த 2 கேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆகாது, ஆக மாட்டா படிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். Where a contract to give time to the debtor is made, where a contract to the debtor is made by the creditor with the third person and not with the principal debtor, the surety is not discharged. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? Where a contract to give time to the principal debtor is made by the creditor with the third person, creditor, debtor, இங்க third person creditor சொல்றாங்க. பாவம் டெப்டர், பாவம், நான் 2 மாசம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறேன். கொடுக்கல, இல்ல கொடுக்க போறேன்னு சொல்லத்தானே சேர. ஷூரிட்டி எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆக மாட்டான், கொடுத்தாதான் டிஸ்சார்ஜ் ஆவான். கொடுக்கல இல்ல, அவன் வேற யாருக்கிட்டோ சும்மா சொல்லியிருக்கிறான். அவன் யாரு? கிரெடிட்டர் சொல்லியிருக்கிறான் தேர்ட் பார்ட்டிட்ட. ஷூரிட்டி இஸ் நாட் டிஸ்சார்ஜ். மேயர் ഫോർബിയറൻസ്. ഫോർബിയറൻஸ்னா பண்ணாம இருக்கிறது, நாட் டூயிங், ചെയ്യാണ്ടിരിക്കുന്നു, അതാണ് ഫോർബിയറൻസ്. ഓക്കെ, ഫോർബിയറൻസ് പറഞ്ഞാൽ ചെയ്യുന്നില്ല. Mere forbearance on the part of the creditor to sue debtor. தமிழ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட், creditor debtor sue பண்றது இல்ல. யார் தான் sue பண்ணுவாங்க? guarantor. இப்போ what happens if debtor is not paying the money? Who will directly? Creditor can directly sue guarantor. എടാ debtor പൈസ അടച്ചില്ല, അപ്പൊ creditor എന്ത് തീരുമാനിക്കുന്നു? ഓ ശരി ശരി, നമുക്ക് വിട്ടേക്കാം, debtor വേണ്ട, I will sue guarantor. ചെയ്തോ, no issue. Still, guarantor is not discharged. Does not discharge. First point, debtor-ക്ക് ടൈം കൊടുക്കും എന്ന് ക്രെഡിറ്റർ വേറെ ആരോടോ പറയുന്നു. ക്രെഡിറ്റർ யார்கிட்டோ சொல்றாங்க, ഡെപ്റ്റർക്ക് ഞാൻ കാശ് കൊടുக்க മാட்டேன். സെക്കൻഡ് പോയിന്റ് എന്താ പറയുന്നത്? ക്രെഡിറ്റർ ഡെപ്റ്ററിനെ ഉപദ്രവിക്കാൻ പ്ലാൻ ഇല്ല, ഡയറക്ട്ലി ഗ്യാരണ്ടറിനെ ഉപദ്രവിക്കാനാ പ്ലാൻ.
ഗ്യാരണ്ടർ ഉപദ്രവിക്കാൻ പറ്റത്തുള്ളൂ, ബിക്കോസ് ഗ്യാരണ്ടർ ആണല്ലോ പൈസ ഗ്യാരണ്ടി കൊടുത്തത്. டெப்டர் சாரி கிரெடிட்டர் டெப்டர் என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க? டெப்டர் என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க? சூ பண்ணலையாமா. யார சூ பண்ண போறாங்க? கேரண்டர். அஃப்கோர்ஸ் கேரண்டர் தான் சூ பண்ணணும். ஏங்க இங்க சொன்ன விஷயம் ப்ராமிசிங் நாட் டு சூ டெப்டர். யூ டோன்ட் வரி, ஐ won't sue you at all. அப்படி சொன்னா டிஸ்சார்ஜ் ஆயிடுவோம். இங்க அதை சொல்லல. அவனுக்கு விருப்பம் இல்ல, ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்கல, எனக்கு விருப்பம் இல்லை. கிரெடிட்டர் பரவாயில்ல, டெப்டரை போனா போட்டோம், லெட் மீ லீவ் ஹிம், போ போ போ. ஆனா கிரெடிட்டர் இருக்கான்ல, சாரி ஆனா ஷூரிட்டி இருக்கிறான்ல, அது கெட்டிங் இட், எஸ் ஓர் நோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் ஆஃப் ஷூரிட்டி. ரைட்ஸ் ஆஃப் ஷூரிட்டினா என்ன அர்த்தம்? ரைட்ஸ் ஆஃப் ஷூரிட்டி எகெயின்ஸ்ட் டெப்டர் இருக்குது, எகெயின்ஸ்ட் கிரெடிட்டர் இருக்குது, எகெயின்ஸ்ட் கோ ஷூரிட்டி இருக்குது. இந்த மூணு விஷயம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எகெயின்ஸ்ட் டெப்டர்னா என்ன? எகெயின்ஸ்ட் டெப்டர்னா ரொம்ப சிம்பிள், நான் சத்து போட்டு சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஷூரிட்டி debtor creditor. surety paid the amount. டெப்டருடைய காசை ஷூரிட்டி பே பண்ணிட்டான். இப்ப ஷூரிட்டி யாரா மாறுவான்? கிரெடிட்டரா மாறுவாங்க. டெப்டர் கிட்ட இருந்து காசை திருப்பி வாங்கணும் இல்லைங்க, அதுக்கு பேர் தான் சப்ரகேஷன். சப்ரகேஷன் மீன்ஸ் நவ் த ஷூரிட்டி வில் ஸ்டாண்ட் இன் தி ஷூ ஆஃப் ஏ கிரெடிட்டர். அவன் கிரெடிட்டரா மாறுவான். ஏன்னா அவன் பே பண்ண, டெப்டர் பே பண்ணாததுனால தான் நான் பே பண்றேன், கேரண்டர் பே பண்றேன். அப்போ நான் அவன் கிட்ட இருந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும் இல்ல, அதான் சப்ரகேஷன். எனக்கு என்னெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியும்? நான் என்னன்னா ரைட்ஃபுல்லி பே பண்ணிருக்கிறேன், எல்லாமே ரெக்கவர் பண்ணலாம். நான் அவனுக்காக பிரின்சிபல் கொடுத்தேன், லாசஸ் கொடுத்தேன், இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், நான் அவனுக்கு கொடுத்தேன் கிரெடிட்டருக்கு, அவனுக்காக டெப்டருக்காக நான் கிரெடிட்டருக்கு தான் கொடுத்துருக்கேன். ഡെപ്റ്ററിന് വേണ്ടിയിട്ട് ഞാൻ എക്സ്പെൻസസ് കൊടുത്തു, ഇൻട്രസ്റ്റ് കൊടുത്തു, പ്രിൻസിപ്പൽ കൊടുത്തു, ഇതെല്ലാം റിക്കവർ ചെയ്യാൻ പറ്റുമോ എനിക്ക് ഗ്യാരണ്ടർക്ക് ഫ്രം ഡെപ്റ്റർ? യെസ്. ഇനി എഗെയിൻസ്റ്റ് ക്രെഡിറ്റർ, ക്രെഡിറ്റർക്ക് നേരാக நான் guarantor creditor, simple. Can I get my rights from creditor like security? Security gold இருந்துச்சுன்னா அந்த gold value கம்மி பண்ணலாம், or gold எனக்கு கொடுக்கலாம். If I paid the amount, I will get that benefit. Yes or no? செக்யூரிட்டியை பத்தி தெரிஞ்சாலும் தெரியலையானாலும், வெதர் ஹி நோஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் நாட், செக்யூரிட்டியை பத்தி தெரிஞ்சாலும் தெரியலையானாலும் I will be able to set off that benefit of surety, of security. Surety can get the benefit of the security. ஏங்க கோல்டு வச்சிருக்கிறாங்க 40,000, ஸோ 40,000 அமௌண்ட் கம்மி பண்ணிட்டு பாக்கி பே பண்ணா போதும். ஆர் நான் fully paid, I will get the gold. Simple common sense. Next, creditor sues the surety for payment of principal's liability. The surety may have the benefit to set off. Benefit of set off நான் சொல்லி தரேன், எக்ஸாம்பிளோட சொல்லி தரேன். creditor, debtor, guarantor lend 1 lakh, debtor sold 10,000 worth goods. அப்ப இங்க எவ்வளவு செட் ஆஃப் ஆகுது? 90,000 இஸ் த அமௌண்ட் பேபிள், 10,000 செட் ஆஃப் ஆகுது. அப்ப கேரண்டர் 1 லேக்கு பே பண்ண தேவையில்லை, 90,000 கேரண்டி ஆனா போதும். ஏன்னா இங்க கான்ட்ராக்ட் ஆல்டர் ஆகல. என்ன திடீர்னு இவன் கொஞ்சம் சேல் பண்ணிட்டான், சோ கான்ட்ராக்ட் இஸ் நாட் ஆல்டர்ட், கான்ட்ராக்ட் இஸ் செட் ஆஃப். செட் ஆஃப் வந்திருக்குதாங்க. எக்ஸாம்பிள் நல்லா வரைச்சு வச்சுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. If debtor became insolvent, imagine 1 lakh is the value of the loan. He can pay only 20%. No, he should pay how much? 80. If he can pay 20, I need to pay only 80. Common sense, right? எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட்டா he can pay, that much debtor can pay. Balance I need to pay. அந்த ரைட் எனக்கு இருக்குது, அந்த ரைட் கேரண்டருக்கு இருக்குது. That's all. Next, against co-surety முடிஞ்சதுங்க. ஒண்ணுமே சொல்லல. If the contract is silent, they have to contribute equally. Simple. If the contract is silent, unless otherwise agreed na contract ஒண்ணுமே சொல்லலனா, வேற மாதிரி சொல்லி இருந்தாங்கன்னா வேற மாதிரி ஒண்ணுமே சொல்லல, ரேஷியோ வேற மாதிரி ஒண்ணுமே ரேஷியோ சொல்லல, so provide equally. இப்போ இங்க ரேஷியோ இல்லைங்க, different sums. இங்க there is no ratio. first case ratio is simple. Second case எப்படி நான் சொல்லி தரேன், வெயிட் பண்ணிக்கங்க. A creditor, B debtor, C D E co-surety. ஓகேங்களா?
லோன் அமௌண்ட் வந்து 9 lakhs. CDE 5 lakhs, 2 lakhs, 4 lakh, 2 lakh. சி 4 லட்ச ரூபா தரேன் சொல்றான், டி 2 லட்ச ரூபா தரேன் சொல்றான், இ 3 லட்ச ரூபா தரேன் சொல்றான் ஃபார் திஸ் லோன். இப்போ இங்க ரேஷியோவா ஃபிக்ஸட் அமௌண்ட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா கேஸ் ஒன் நல்லா கேட்டுக்குங்க பி ஃபெயில்டு. அப்ப சி எவ்வளவு கட்டணும்? 4 லட்சம். டி எவ்வளவு கட்டணும்? 2 லட்சம். இ எவ்வளவு கட்டணும்? 3 லட்சம். because total 9 lakhs he failed, right? Second case, B failed to pay 7 lakhs. B எங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல 9 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பண்ணல. சோ சி அக்ரி பண்ண அமௌண்ட் ஆனா 4 லட்சம், டி அக்ரி பண்ண அமௌண்ட் ஆனா 2 லட்சம், இ அக்ரி பண்ண அமௌண்ட் 3 லட்சம் பே பண்ணோம். பி ஃபெயில்டு டு பே 7 lakhs. 7 lakhs பே பண்ணல. 7 lakhs பே பண்ணல சொல்லும்போது சிடிஇ சார் 4 2 அப்படி இல்ல, லோவஸ்டான அமௌண்ட 3 பேருக்கும் கொடுங்க. 2 2 2. சரியா? இனி பேலன்ஸ் எவ்வளவு போகணும்? 7ல இருந்து 2 போச்சு, 2 போச்சு, 2 போச்சு, ஒன்னு பாக்கிய வந்து இப்ப நான் சொல்றேன். டி மறுபடியும் எடுக்க தேவையில்லை, ஏன்னா டி உடைய லிமிட் வந்து 2 lakhs. அது செட் ஆஃப், அது கரெக்ட் ஆயிடுச்சு. சி வந்து அந்த பேலன்ஸ் 1 lakh 50,000 பே பண்ணும்போது 2.5 lakhs, 2 lakhs, 2.5 lakh. இப்ப என்ன நடக்குதுன்னா சி வந்து 2 லட்சம் கொடுக்கணும், டி 2 லட்சம் கொடுக்கணும், இ 2 லட்சம் கொடுக்கணும். இல்ல சார் இப்படி வந்துருச்சு. ஏங்க இப்பதான் இதுக்கு பேர் தான் when they are paying different amount and default வரும்போது they should pay within their limits. யாருக்கும் தொந்தரவு வராத மாதிரி பேமெண்ட் போகணும். എല്ലാവരുടെയും വിത്തിൻ ദി ലിമിറ്റ് നടക്കണം. വിത്തിൻ ദി ലിമിറ്റ് ഉണ്ടാവണം. പക്ഷെ ആർക്കും ഉപദ്രവം അങ്ങോട്ട് ഉണ്ടാവാൻ പാടില്ല. ഒരാൾ അയ്യോ എനിക്ക് മാത്രം കൂടുതൽ എമൗണ്ട് വന്നല്ലോ, എനിക്ക് കുറച്ച് എമൗണ്ട് വന്നല്ലോ എന്ന് പറഞ്ഞിട്ട് ചെയ്യാൻ പാടില്ല. ஐயோ எனக்கு நிறைய அமௌண்ட் வந்துச்சு, எனக்கு கம்மியான அமௌண்ட் வந்துச்சு, அப்படி வரக்கூடாது. எல்லாரும் வித்தின் த லிமிட் ஈக்குவலாக போகணும். அதான் சொல்ல வராங்க. ஸோ இங்க டிக்கு 2 லட்சம் வந்துருச்சு, கரெக்ட். இயும் ஹாப்பி, சியும் ஹாப்பி. ஏன்னா சிக்கு 2.5, இக்கு 2.5, தே ஆர் வித்தின் தி லிமிட்ஸ். டி 2 வித்தின் தி லிமிட். இப்ப தேர்ட் எக்ஸாம்பிள், எங்க சிடிஇ லிமிட் தெரியுமில்ல, 4 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் லிமிட். சரிங்களா? இப்போ தேர்ட் கேஸ் ஐ வில் டெல் யூ. பி ஃபெயில்ட் டு பே 4 lakh. இப்ப சிடிஇ சார் மினிமம் லீஸ்ட் அமௌண்ட் 2 லட்சம் தானே. இப்ப 2 2 2 போட முடியாது. இப்ப இவனுக்கு மட்டும் 2 போடும், டி வந்து 2 லட்சம் தான் போட முடியாது, ஏன்னா பேலன்ஸ் 1 1 வந்துடும். இப்ப என்ன வரும்னா எல்லாரையுமே வித்தின் த லிமிட் ஒதுக்கிறதுக்காக டிவைட் 4 lakh ஈக்குவலி. 4 lakh by 3, 4 lakh by 3, 4 lakh. அப்பதான் all will be happy and all will be within the limit. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பாத்துக்குங்க. புரியலையா? ஒன் மோர் டைம் ரீட் பண்ணுங்க. ஏங்க ரேஷியோ பிரச்சனையே இல்லை. டிஃப்ரெண்ட் சம் வரும்போதுதான் டிஃப்ரெண்ட் சம் வித்தின் தி லிமிட் அவங்கள தொந்தரவு பண்ணாம ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய பொறுப்பு. சார் இந்த சாப்டர்ல முக்கியமான விஷயம் டெர்மினேஷன் ஆஃப் கேரண்டி, அதெல்லாம் ரெவோகேஷன் 3 பாயிண்ட் இருக்குது, இன்வாலிடேஷன் 3 பாயிண்ட் இருக்குது, பின்ன கண்டக்ட் ஆஃப் கிரெடிட்டர் அந்த கம்போசிஷன் மாறுது, ப்ராமிஸ் நாட் டு சியூ, ப்ராமிஸ் டு கிவ் எக்ஸ்ட்ரா டைம், வேரியேஷன் பண்றாங்க, ஷூரிட்டி உடைய செக்யூரிட்டி ரைட்டை வந்து இம்பேர் பண்றாங்கன்னா அதை வந்து கொல்றாங்கன்னு அர்த்தம். அப்புறம் கோஷூரிட்டியோட எக்ஸாம்பிள்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேஸ் என்ன படிச்சோம்னா, இப்போ இதுல என்ன படிச்சோம்னா ரைட் ஆஃப் கேரண்டர் எகெயின்ஸ்ட் கிரெடிட்டர். எகெயின்ஸ்ட் டெப்டர் என்னது? அவன் தரக்கூடிய காசு எனக்கு திருப்பி தரணும். எகெயின்ஸ்ட் கிரெடிட்டர் என்னது? கிரெடிட்டர் வந்து செக்யூரிட்டி இருந்தா திருப்பி தருவான், செட் ஆஃப் இருந்தா கம்மி பண்ணி தருவான். இன்சால்வென்சில அவன் அமௌண்ட் பே பண்ணிட்டான்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணா போதும். இன்சால்வென்சி வரும்போது எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. So that's it with respect to guarantee. I believe this session was very useful. நன்றி, வணக்கம். Do study இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் ஷூரிட்டி கேட்பான் டைரக்ட் கொஸ்டின். ஆர் ஹவு த கான்ட்ராக்ட் வில் பி இன்வாலிட் கேட்பான். ஆர் ஹவு த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி வில் பி ரிவோக்டு கேட்பான். ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் திஸ் சாப்டர். 6 marks study properly, you can easily score. நன்றி, வணக்கம். This is CA Seshadri signing off. Thank you.